ஹலோ, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே. ஆக்சுவலாக ஃப்ரைடே அப்படின்னாலே சவுதியில் மோஸ்ட்லி நான்வெஜ் தான் செய்வாங்க. ஏன்னா அன்றைக்கி தான் லீவு. பட் டியூ டு சம் ரீசன் எங்களால் நான்வெஜ் வாங்கவும் முடியல, செய்யவும் முடியல. அதனால் முட்டை குழம்பு வைக்க போகிறோம். வாங்க போகலாம். முட்டை குழம்பு வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பேசிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் எடுத்துக்கணும். யூடியூப்பில் போயிட்டு முட்டை குழம்பு வைப்பது எப்படி தமிழ் இந்த வந்துட்டு இல்லை, இதை வச்சு தான் பண்ண போகிறோம். வழக்கம் போல் நிறைய வீடியோ பார்த்தாச்சு. ஆனால் அவங்க என்னென்னமோ சொல்கிறாங்க. பட் அந்த பொருளெலாம் நம்மக்கிட்ட இல்லை. அதனால் நம்மக்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு பண்ண போகிறோம். ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சல இருக்கிறது இந்த பொருள் மட்டும்தான். முட்டை, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சம் மசாலா இருக்குது. இதை வச்சு மட்டும் கொஞ்சம் சிம்பிளாக குழம்பு வச்சிடலான்னு முடிவு பண்ணியாச்சு. மச்சான் இருக்காம பாருங்க. வெங்காயத்தை வெட்டுறது கூட ஈஸி போல். ஆனால் இந்த வெங்காயம் தோலை உரிய மாட்டேங்குது. உரியறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்ன காயே இல்லைடா, கடுகு போட்டு அப்படியே கிடக்குடா. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா சவுதியில் ஒரு சாயங்காலம் 4:15 4:30 ஆக போகுது. இந்த டைமுக்கு தான் சமைச்சிட்ருக்கோம். காலைல சாப்பாடு இப்போ தான் சாப்பிட போகிறோம். ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா மச்சான்? இந்த நேரத்தில் ஏதாவது சொல்ல விரும்புறியாடா இந்த உலகத்துக்கு? நீ யாரும் பேச்சுலர் தான், நான் கல்யாணம் பண்ணியே வந்து கஷ்டப்படுறேன்டா. மச்சனோட குழம்புல கேட்டிங்களா? கல்யாணம் பண்ணி வந்து கஷ்டப்பட்டுருக்கா. நாங்கள் வந்து ஒரு 4-5 மாதம் தான் ஆகுது. எங்களுக்கே இந்த நிலைமை. சில பேர்லாம் வந்து 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம்லாம் வெளிநாட்டில் குடும்பம் நடத்துகிறாங்க. எப்படியா தான் இருக்கீங்க? என்னன்னே தெரில. உண்மையாலுமே என்னன்னே தெரிலடா. மச்சான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல. நான் ஒரு 1/2 கழித்து சாப்பிட்றேன். இப்போதைக்கு இந்த பழத்தை சாப்பிட்டு முடிச்சிடுறேன். ஒரு 1/2 கழித்து சாப்பிட்றேன். இப்போ பசிக்கல. கிவி பழம் லைட்டாக பிடிப்பாக இருக்கு. ஆனால் பார்க்க சப்போட்டா மாதிரி தான் இருக்கும். பாய் தொழிலை பார்க்கலாம்.